Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம eggless brownie எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த brownie செய்யிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம 40 grams அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். unsalted பட்டர் தான் நான் எடுத்துர்க்கேன். இது கூட நம்ம 280 grams dark chocolate தான் நான் எடுத்துர்க்கேன். இத நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது நம்ம இப்போ டபுள் பாயில் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அது மேலே வச்சு நம்ம கலந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வெண்ணையும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடும். ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிடும். நம்ம இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம். பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஷைனிங்காக கிடச்சிடும். இது ரெண்டும் நல்லா மெல்ட் பண்ணி கலந்துட்டோம். பாருங்கள் நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம 80 grams அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. கண்டென்ஸ் மில்க்கு இது கூடயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஒரு 80 ml ஆஃப் வார்ம் மில்க் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம விஸ்க் பண்ணி கலந்துட்டோம். பாருங்கள் நல்லா க்ரீமியாக ஷைனிங்காக கிடச்சிருக்கு. இது கூட நான் இப்போது 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம். மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். மாவை நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இது மாதிரி கலக்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். கட்டிகள் எதுவும் விழாது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஈவனாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். மாவு எல்லாமே நம்ம இந்த சாக்லேட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து நம்ம சாப்டு நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி மிக்சர் ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். நல்லா சில்கி க்ரீமியாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்தளவு இருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு க்ரீஸ்டு டின்னில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேக்கிங் ட்ரேயில் நான்ஸ்டிக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம இந்த மிக்சர் அதில் ஊற்றிடலாம். நான் அதில் போர் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் டூத்பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இது நம்ம இப்படியே ப்ளெயினாகவும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மேலே மில்க் சாக்லேட்டை நான் டாப் பண்ண போகிறேன். இதுலேயே சாப்டு ஆல்மண்ட்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சாக்லேட்ஸை நல்லா நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் பேக் ஆகிறப்போ இந்த சாக்லேட்ஸ் நல்லா மெல்ட் ஆகும். நான் ஆனால் மேலால் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் வால்நட்டை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா இல்லை சாக்கோ சிப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனி வந்து பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட பழைய குக்கர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ப்ரௌனியை பேக் பண்ண போகிறோம். இந்த ப்ரீஹீட்டட் கடாய்க்குள்ளே நம்ம இதை வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கடாயில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த பேக்கிங் ட்ரேவை வச்சுருக்கேன். இப்போ நான் இதை 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த ப்ரௌனியை நம்ம எக் இல்லாமல் மைதா இல்லாமல் ஓவன் இல்லாமல் செஞ்சுருக்கோம். இந்த வீட் எக்லெஸ் ப்ரௌனியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பேக் ஆகிருக்கு. மேலே பாருங்கள் நல்ல ஒரு ஷைனி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை. நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனி கேக்காட்டம் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஃபட்ஜி ப்ரௌனி தான் செஞ்சுருக்கோம். சில பேருக்கு ப்ரௌனி கேக் மாதிரி பிடிக்கும். அப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்கிறப்போ நம்ம இது மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவு சூப்பராக பேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்பவே நான் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வீட் ப்ரௌனி நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு 5 பொருள் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஃபட்ஜி ப்ரௌனி செஞ்சிட்டோம். அதுவும் எக் இல்லாமல், மைதா இல்லாமல், ஓவன் இல்லாமல் செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த டேஸ்டியான ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.